என்னது ஹோம்ஒர்க்கா? ஹோம்ஒர்க் வேற எழுதணுமா? எனக்கு தெரியாதே. ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காங்களா மேம்? நீ நேத்து ஸ்கூலுக்கு வந்தல, மேம் ஹோம்ஒர்க் கொடுத்தது கூட உனக்கு தெரியாதா? அப்ப கிளாஸ் ரூம்ல என்னதான் பண்ற நீ? ஏய், நேத்து நான் ஸ்கூலுக்கு வந்தேன்ப்பா. ஆனா மேம் சொன்னது எனக்கு தெரியாது. அப்ப தெரியாதுன்னா அப்படியே உக்காந்து மேம் வந்து அவன் நல்லா அடிக்க. ஏய் மலர, ரொம்ப ஓவரா பண்ணாது. சொல்லு, மேம் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க? இப்ப மேம் வரதுக்குள்ள நான் சீக்கிரமா முடிச்சிடுவேன். ஏய் என்னடா மிரட்டுறியா? ஒண்ணும் சொல்ல மாட்டேப்போ. ஐயோ, இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டேன் போலகுதே. ஏய் மலர, ப்ளீஸ் சொல்லுப்பா. நீதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். சொல்லு. அப்படிதான் வழிக்கு சொல்ற கேட்டுக்கோ. A to Z எழுத சொன்னாங்க மேம், அவ்வளவுதான். அப்பாடி, அவ்வளவுதானே? இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி. இப்ப பாரு, எவ்வளவு சீக்கிரமா எழுதிடுறேன். அர்ஜுன் சொல்லிட்டு இருக்கப்பவே மேம் வந்துட்டாங்க கிளாஸுக்குள்ள. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஏ மலரு, மேம் வந்துட்டாங்கப்பா. என்ன பண்றது நான் இப்போ? சீன் போட்டல, இப்ப என்ன பண்ணுவ? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹோம்வொர்க் எழுதிட்டீங்களா? எஸ் மேம். மேம் எப்படியும் அந்த பக்கத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க கரெக்ஷன் பண்றதுக்கு. அதுக்குள்ள நம்ம எழுதிடணும். ஸ்டூடெண்ட்ஸ் 1 by 1 ரேண்டமா நான் பேரு கூப்பிடுவேன், அவங்களாம் வந்து சைன் வாங்கிக்கோங்க. மாட்டிக்கிறேன்டா இன்னைக்கு ஒரு நல்ல சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம் தான் இருக்கு? சரி, நான் அடி வாங்குற சம்பவம் தான், வேற என்ன? ஃபர்ஸ்ட் கியரா வாமா. எஸ் மேம். ஹை மேம், என்னதான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க. நான் போய் இப்ப மேம் கிட்ட போய் கரெக்ஷன் வாங்கி மேம் எனக்கு குட் சொல்ல போறாங்களே. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்ல கியரா, நல்லா அழகா எழுதணும். டெய்லியும் ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணு, ஓகேவா? எஸ் மேம், நாளையில இருந்து நான் டெய்லியும் ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்றேன் மேம். குட், நாளையில இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். யூ கேன் கோ நவ். நாளையில இருந்து நான் ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுவேன். அப்பதான் மேம் எனக்கு ஹோம்ஒர்க்ல எல்லாம் குட் போடுவாங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் குட் மார்க் வாங்குவேன். நெக்ஸ்ட் மலர். எஸ் மேம், வரேன் மேம். அர்ஜுன், நெக்ஸ்ட் நீதான். மாட்ட போறப்போ. நீ அமைதியா போ. எனக்கு தெரியும், நான் பாதி முடிச்சுட்டேன், இன்னும் பாதி தான் இருக்கு. அர்ஜுன் எழுதிட்டு இருக்கான். அப்போ மேம், அர்ஜுன் என்ன எழுதிட்டு இருக்காங்க? மேம், நேத்து எங்க அப்பா ஒரு புது பெண்ணை வாங்கி கொடுத்திருந்தாங்க மேம். அததான் எழுதி பாத்துட்டு இருந்தேன் மேம். அது எழுதவே இல்லை இப்போ. அர்ஜுன் இரு, மேம் கிட்ட சொல்றேன். நான் சொல்லட்டுமா? இப்ப பாரா, சொல்றேன்னா இல்லையா பாரு. மலர் நல்லா எழுதிட்டு வந்திருக்கே. குட், இப்படிதான் எழுதணும். எல்லாம் மலரை பார்த்து கத்துக்குங்க. நெக்ஸ்ட் அதித்தி. இந்த அர்ஜுன் கொஞ்சம் இருப்பேத்தலாம். அர்ஜுன், நீ ஹோம்ஒர்க் தானே எழுதிட்டு இருக்க. இரு, மேம் கிட்ட சொல்லட்டுமா உன்ன? உங்களுக்கு என்ன பார்த்தா காமெடியா தெரியுதா? நான் எழுதல போ. நான் ஹோம்ஒர்க் எல்லாம் ஒன்னும் எழுதல. நான் சும்மா கிரிக்கிட்டு தான் இருந்தேன். நீ போ, அங்க மேம் உன்னை கூப்பிட்டாங்க. பயந்தாங்கோலி, ஹோம்ஒர்க் எழுதிட்டு போய் சொல்றான் பாத்தியா? அதித்தி, இது என்ன இது? ஒன்னு கேபிட்டல் லெட்டர்ஸ், ஒன்னு ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கு. இப்படியா யாருன்னா எழுதுவாங்க? ஒன்னு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதணும், இல்லைன்னா ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதணும். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஒழுங்கா எழுதணும், ஓகேவா? எஸ் மேம். நெக்ஸ்ட் அர்ஜுன் வா. அப்பாடி, எப்படியோ முடிச்சுட்டேன். எஸ் மேம், எடுத்துட்டு வரேன் மேம். எப்படியோ ஹோம்ஒர்க் பினிஷ் பண்ணிட்டோம், இல்லைன்னா செம்ம அடி விழுந்திருக்கும் நம்மளுக்கு. அர்ஜுன், என்ன இது ஹேண்ட் ரைட்டிங் இவ்வளவு மோசமா எழுதிருக்க? என்ன அவ்வளவு அர்ஜென்ட்டா எழுதுனியோ? ரொம்ப கிறுக்கி எழுதிருக்க. என்ன இது? பியும் இல்ல, எம்மும் இல்ல, ஏபிசிடி கூட தெரியலையா உனக்கு? என்ன பிஎம் காணோம்? உன்னதான் கேக்குற அர்ஜுன், சைலண்டா இருக்க. மேம், நேத்து நைட்டு நியூஸ்ல சொன்னாங்க பிஎம் ஃபாரின் போயிருக்காருன்னு. அதனாலதான் பியும் எழுதல, எம்மும் எழுதல மேம். ஐயோ கடவுளே, உன்னை வச்சுட்டு என்ன பண்றது நான்? பிஎம் சொன்னா பிரைம் மினிஸ்டர், புரிஞ்சுதா? போ. ஓஹோ, அப்படியா மேம்? சாரி மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ஹோம்ஒர்க் கரெக்ஷன் வாங்கிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டெஸ்டுக்கு ரெடியா எல்லாரும்? ஏய், இது எப்ப சொன்னாங்க மேம்? எனக்கு தெரியாது. டெஸ்டா? என்ன டெஸ்ட் மலர்? ஜிகே டெஸ்டடா. இது கூட உனக்கு தெரியாதா? ஏய், இப்ப இந்த பீரியடே முடிய போகுது. இப்ப மேம் போயிடுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி புக்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிடுங்க. அட, இவ்வளவு சீக்கிரம் பீரியடே முடிஞ்சிச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டெஸ்ட் நாளைக்கு வைக்கிறேன். எல்லாம் ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க. என்ன மலர், நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு பத்தியா? எப்படி தப்பிச்சிட்ட நீ? நாளைக்கு நான் ஒழுங்கா படிச்சுட்டு வா. நாளைக்கு கண்டிப்பா படிச்சுட்டு வருவோம்ல.
சரி சரி பார்க்கதானே போறேன், நீ படிச்சுட்டு வரியா இல்லையான்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு பீரியட்ல பார்க்கலாம். தேங்க்யூ. எஸ்கியூஸ் மீ மேம், நெக்ஸ்ட் பீரியட் டீச்சர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்களா, அதுக்கு நீங்களே உங்களே கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க மேம். ஓ அப்படியா, சரி ஓகே, தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் டெஸ்ட் கண்டினியூ பண்ண போறேன். இப்போ இந்த பீரியட் நான் தான் உங்களுக்கு. ஐயோ மாட்டிக்கணும்டாப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் போய் டெஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு வரேன். மலர், எனக்கு கொஞ்சம் காமிக்கிறியா, நான் உன்னை பார்த்து எழுதட்டுமா? என்ன சத்தம் அங்க? இப்பதான் கொஞ்ச நேரம் போய் வரதுக்குள்ள அதுங்கட்டி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. புக்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வைங்க. மலர, நான் புக்க பார்த்து எழுதிட்டோமா? இது புக்க பார்த்து எழுதுறதுலாம் கிடையாதுடா மேம், அப்படியே ஜிகே क्वेश्चन கேட்பாங்க, क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே சரி, பார்த்துக்கலாம், எப்படியே எழுதுறேன். இந்தாங்க எல்லாருக்கும் ஆன்சர் ஷீட். நான் क्वेश्चन சொல்லுவேன், அதுக்கான ஆன்சர் கரெக்டா எழுதணும். யாரும் யார் பார்த்து எழுதக்கூடாது, யாரும் யார்கிட்டயோ பேசக்கூடாது. கரெக்டா ஆன்சர் எழுதிட்டு क्वेश्चन நம்பர் போடுங்க. எந்த क्वेश्चனுக்கு ஆன்சரே தெரிய போறது இல்ல, இதுல வேற நான் ஆன்சர் எழுதணுமா? நான் எழுதுறது வேஸ்ட். இந்த மலரும் கொஞ்சம் ஆன்சர் சொல்லுன்னா சொல்ல மாட்டேன்ற. டேய், நீ கேக்குற क्वेश्चனுக்குலாம் என்னால ஆன்சர் சொல்ல முடியாது. நீ என்ன பார்த்து எழுதுனா நான் மேம் கிட்ட உன சொல்லிடுவேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆன்சர் ஷீட் வந்துடுச்சுல? சரி ஓகே, இப்போ நான் 3 क्वेश्चन சொல்லுவேன். 3 क्वेश्चனுக்கு கரெக்டா ஆன்சர் எழுதணும். ஒரு क्वेश्चन நம்பர் கரெக்டா போட்டு எழுது. யாரும் யார் பார்த்து எழுதக்கூடாது, அவங்கவுங்க பேப்பரை பார்த்து அவங்கவுங்க எழுதணும். யார் பேசுறத கேட்ட நான் டைரக்டா பிரின்சிபல் சார் கிட்ட போய் விட்டுடுவேன். டோட்டல் 10 மார்க்ஸ் இருக்கு. யார் அவுட் ஆஃப் 10 வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் இருக்கு. அது என்னன்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன், அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே. பார்க்கலாம் யார் வாங்குறீங்க 10 out of 10. மேம், அது என்ன கிஃப்ட்னு சொல்றீங்களா? மேம் கிட்ட யாரோ இப்படியே பேசிட்டே இருங்க, அப்பதான் மேம் டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. அப்பதான் டெஸ்ட்ல இருந்து தப்பிச்சிடுவோம். டைம் பாஸ் ஆயிடும்ல, பீரியட் முடிஞ்சிடும். அதுதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டல, எதுக்கு கேக்குற? क्वेश्चन ஸ்டார்ட் பண்ற. விட மாட்டாங்க போல இருக்கு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அர்ஜுன் சைலண்ட் ஆயிரு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन 8 + 8 + 8. 8 + 8 + தெரியலையே. 8 + 8 + 8 எப்படி வரும்? இவ்வளவு காமிக்க மாட்டா, பார்த்து எழுதுனா அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு தெரிஞ்சது எழுதிடலாம். இப்படிதான் வரும். 8 + 8 + 8. என்ன இவன் எழுதி வச்சிருக்கான், லூசு பையன். ஆன்சர் 24. அது கூட தெரியல, மேம் கிட்ட நல்லா திட்டு வாங்க போறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சிச்சு. இப்ப செகண்ட் क्वेश्चन. ஸ்மாலுக்கு ஆப்போசிட் என்னன்னு எழுதுங்க. எப்படியோ இந்த ஆன்சர் क्वेश्चन தெரியாது, பக்கத்துல அவளை பார்த்து எழுதிட வேண்டியதா. எப்படியோ அவளுக்கு தெரிய போகுது. இவளை பார்த்து எழுதிடுவோம். BIG. அர்ஜுன், என்னடா பண்ற? என்ன பார்த்து தானே எழுதுற, நீ சொல்லுடமா மேம்க்கு. ஏய் கத்தாத, நான் ஒன்னும் உன்னை பார்த்து எழுதல. கம்முனிரு, மேம் பிரின்சிபல் மேம் கிட்ட இட்டுன்னு போயிடுவாங்க. இவ வேற எழுத விட மாட்டா போல இருக்குது. பேசாம நம்ம முழிக்காம தூங்கிட வேண்டியதுதான். அர்ஜுன், என்ன பண்ற? கீழே குஞ்சிட்டு மூச்சுன்னு இருக்கிறியா, தூங்கிட்டு இருக்கியா? மேம், அவன் தூங்கிட்டு இருக்கா மேம். அர்ஜுன், அர்ஜுன் எழுந்துரு, மேம் உன்னை கூப்பிடுறாங்க. ஏ மலர், எதுக்கு என்னை எழுப்புன? நான் தான் தூங்குறேன்ல. உனக்கு ஒண்ணு ஆன்சர் தெரியலன்னு தானே தூங்கிட்டு இருக்கேன். அர்ஜுன், எக்ஸாம் ஆன்லைன்னா தூக்கம் உனக்கு? மேம், எங்க அப்பா தான் சொன்னாங்க மேம், எக்ஸாம் ஆன்ல ஒன்னும் தெரியலன்னா முழிச்சிட்டு இருக்காதுன்னு. அதான் மேம் தூங்கிட்டேன். உனக்கு வர வர இப்ப படிப்புல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஒழுங்கா அங்க செகண்ட் क्वेश्चन ஆன்சர் எழுதுங்க. சாரி மேம். எஸ் மேம், எழுதுறேன் மேம். தேர்ட் क्वेश्चन 1 2 3 கண்டுபிடிச்சவர் யாரு? இந்த क्वेश्चन-ஆ? இதுதான் 1 2 3 கண்டுபிடிச்சவர் நம்ம மேக்ஸ் டீச்சர் தான். வேற யாரு? அவருக்கு தான் 1 2 3 தெரியும், அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. மேக்ஸ் டீச்சர்னு எழுதி வைப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா பேப்பர்லாம் கொடுங்க. எஸ் மேம். மேம், ஆன்சர் ஷீட் எப்ப மேம் கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் கொடுப்பீங்க? இவ வேற ஒருத்தி ஆன்சர் ஷீட்டை வேற கேக்குறா. நாளைக்கு கரெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வருவேன் என் பீரியட்ல. அப்போ யாரு அவுட் ஆஃப் 10 வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டும் நாளைக்கு கொண்டு வருவேன். நாளைக்கு ரிசல்ட்ல பார்க்கலாமா? எஸ் மேம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.